மனுஷன்னா பகல்ல முழிச்சுக்கிட்டு இருக்கணும், ராத்திரியில தூங்கணும். நீங்க ராத்திரியில முழிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக பகல்ல தூங்குறீங்க. வீட்டுல நடக்கிற எதையுமே கண்டுக்கிறது இல்ல. இப்போ நீங்க கத்தினா நானும் கத்துவேன், 4 பேர் காதல விடும். நான் இந்த ஆபீஸ்ல வேலை செய்யல, அதனால எனக்கு அசிங்கம் கிடையாது. ஆனா நீங்க இந்த ஆபீஸ்ல வேலை செய்றீங்க, உங்களுக்கு தான் அசிங்கம். நம்ம பேரை சொல்ல வாரிச குடுக்கறவ பொண்டாட்டி, ஆனா நமக்கே பேர் வைக்கிறவங்க அப்பா அம்மா. 2 பேருக்கு நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம், இதானே பழமொழி. இதுல பொண்டாட்டியே வரலையே. கட்டிலுக்கு வந்தவளுக்கு கொடுக்கிற மரியாதையில பாதியையாவது தொட்டில ஆட்டினவளுக்கு கொடுக்கணும் இல்லையா சார்? நான் சொல்றத அப்படியே வீட்டுல போய் உங்க பொண்டாட்டி கிட்ட பேசுவீங்களா? இத பாருங்க, இப்ப உடனடியா எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். ஆபீஸ்ல இருந்து திரும்பி வந்திருக்கிற புருஷன் முன்னாடி முதல்ல பொம்பளையா எழுந்து உட்காரு, பொண்டாட்டியா காஃபி கொண்டு வா. அப்புறமா புருஷனா நான் என்ன செய்யணும்னு சொல்லு, செய்யறேன். தர்ம நியாயங்களை அலசி பார்த்து. காப்பி இந்தப்பா. நீ என்னமா இந்த வீட்டு சமயக்காரியா? உன்னை உட்கார வச்சு சோறு போற அளவுக்கு உனக்கு வயசு இருக்கு, மரியாதை இருக்கு, பதவியும் இருக்கு. போய் அந்த ஹால்ல உட்காருமா. என்னம்மா அப்படி பாக்குற? உன் புருஷன் ராப்பகலா கண் முழிச்சு உழைச்சி சோறு போட்டு படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்த உன் பையன் தான் சொந்த சம்பாதியத்துல வாங்கின சோஃபாமா அது? கண்ட கண்ட கழுதைங்க உட்கார்ந்து தேய்க்குது, நீ கொஞ்சம் உட்கார்ந்து தேய்ச்சா தப்பு இல்ல. என்ன ஆச்சு உங்களுக்கு இன்னைக்கு? இத்தனை நாளா புடவை கட்டிட்டு இருந்தேன், இன்னில இருந்து லுங்கி கட்டுறதா முடிவு பண்ணிருக்கிறேன். What do you mean? எழுந்துருமா, எழுந்துடுறே. 2 காபி கொண்டு வரியா? என்ன முடிக்கிற? காபி போட தெரியாதா? இல்ல கேஸ் திறக்க தெரியாதா? இல்ல நெருப்பு குச்சி எடுத்து நெருப்பு பத்த வைக்க தெரியாதா? இல்ல இந்த வீட்டுல சமையல் எங்க இருக்குன்னு தெரியாதா? It's too much. You're going beyond your limits. தமிழ்ல பேசுமா. நீ என்ன வெள்ளக்காரனுக்கா பிறந்த? எழுதிடுற உன் பத்திரிகையில மாசம் பெத்த அப்பன பையன் ரோடுக்கு துரத்தி விட்டான். 10 மாசம் சுமந்த தாய்க்கு புள்ள சோறு போடல, கூட பிறந்த தங்கச்சி அண்ணன் கவனிக்கல. இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி வாச்சா நாங்கெல்லாம் என்னமா பண்றது? பெண் என்பவள் மனித ஜாதியின் மிகச்சிறப்பான பாதி. மகாத்மா காந்தி சொன்னத நீங்களும் உங்க பத்திரிகையில முதல் பக்கத்திலேயே போட்டுறீங்க. அவர் சொல்லுவாருமா, ஏன்னா அவர் பொண்டாட்டி கஸ்தூரி பாய், எம் பொண்டாட்டி நீ ஆச்ச. மாதர் சங்க மீட்டிங்ல பேசுற பெண்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள், பெண்கள் நசுக்கப்படுகிறார்கள், பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். எங்கம்மா மட்டும் பொம்பளை இல்லையா? இனிமே நீ பத்திரிகையில போய் எழுதி கிழிச்சது போதும், சம்பாதிச்சு கொண்டு வந்து கொட்டுனதும் போதும். நாளை காலையில இருந்து இந்த வீட்டு பொண்ணா எனக்கு பொண்டாட்டியா எங்க அம்மாக்கு மருமகளா இருக்கிற. இதுக்கு நான் சம்மதிக்கலன்னா உன் வழியை பார்த்துக்கிட்டு நீ போ. எடைய வழி? உங்க அம்மா வீடு. நான் ஏன் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்? இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் நான் கொடுத்திருக்கேன், வாடகை நான் கொடுத்துக்கிட்டு வரேன். நீங்க போட்ட சாப்பாட்டுக்கு எத்தனையோ நாள் இந்த உடம்ப உங்களுக்கு தானம் பண்ணியாச்சு. இதுதான் உன் முடிவா? முடிவில்லை, ஆரம்பம். அடங்கி போய் தான் எங்களை நீங்க அடிமைகள் ஆக்கிட்டீங்க. என்னால என் சொந்த கால்ல நிக்க முடியும். என்னைக்கு நமக்கு பந்தக்கால் போட்டாங்களோ அன்னைக்கே உனக்கு சொந்த கால் போயாச்சு. Bullshit challenge. சேகர், நீ சுமாருமா. சேலஞ்ச் டி. என்னங்க, இது நம்ம வீடுதான், வாங்க.
அம்மா சுதா, பேசாதம்மா. என்னைக்கு நான் அவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ, எப்ப என் காதலையும் கல்யாணத்தையும் நீ ஒத்துக்கலையோ, எனக்கு கல்யாணமாய் ஒரு நாளாவது உன் வீட்டு வாசப்படியை நான் மிதிச்சிருப்பேனா? கல்யாணம் ஆன உடனே ரிப்போர்ட்டர் வேலையை கூட நான் ரிசைன் பண்ணி ராஜினாமா கடிதத்தை கொடுத்தேன். நீ சொன்ன சொந்த வாழ்க்கை வேற, பத்திரிக்கை வாழ்க்கை வேறன்னு. ராஜினாமா கடிதத்தை நீ கிழிச்சு போட்ட. என்னைக்காவது ஒரு நாளாவது நான் உன் பொண்ணுன்னு பத்திரிக்கை ஆபீஸ்ல உரிமை கொண்டாடி இருப்பேனா? இப்ப என் வாழ்க்கையில தலையிடுறதுக்கு நீ யாரு? எனக்கும் என் மாமியாருக்கும் 1000 இருக்கும். நானும் என் புருஷனை இன்னைக்கு அடிச்சுக்கோ, நாளைக்கு ஒன்னா சேர்த்துக்கோ. அதுக்காக என்ன வேலையை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன பத்தி இந்த மாசம் உன் பத்திரிக்கையில தாறுமாறா எழுதியிருக்கேன். ஏய் நிறுத்து நிறுத்து. உன்னை பத்தி யார எழுதுனா? சரியா படிச்சியா? இதே மதுரையில ஒரு வீட்டுல அப்படி நடக்குது, அவ்வளவுதான் நான் எழுதினேன். என்னங்க? ஆமா. அதையம்மா ஒன்னேன்னு நீ எடுத்துக்கிற? என் வீட்டுலதான் அப்படி நடக்குதுன்னு ஊருக்கே தெரியுமே. அப்ப அதுக்கு பரிகாரம் தேடு. என் பாவாடை அவுந்தது தப்பு இல்ல, பக்கத்து வீட்டு பையன் சிரிச்சதுதான் தப்புன்னு சொன்னா எப்படி? பாவாடைய சரியா கட்டிக்கணும் இல்லையா நீ? பொம்பளை என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? அவ அரவணைக்கிறதுல பார்வதியா இருக்கணும், சிரிக்கிறதுல லட்சுமியா இருக்கணும், பேசுறதுல சரஸ்வதியா இருக்கணும், மொத்தத்துல முப்பெரும் தேவியரா இருக்கணும், மூதேவியா இருக்க கூடாது. குழந்தை பிறந்த உடனே பர்த் சர்டிபிகேட் வாங்கணும், ஸ்கூல்ல சேரணும்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்கணும், காலேஜ்ல சேரணும்னா மார்க் சர்டிபிகேட் வாங்கணும், வேலையில சேரணும்னா கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்கணும், செத்தா கூட டெத் சர்டிபிகேட் வாங்குறாங்க. அதே மாதிரி ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, ஆம்பளைன்னா நல்ல புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும், பொம்பளைன்னா நல்ல மருமகன் மாமியார் கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும். கையில டிகிரி சர்டிபிகேட்டும் சேலரி சர்டிபிகேட்டும் இருக்குங்கிற திமிர்ல உன் மாமியார் கிட்ட மோசமான பொண்ணுங்கிற சர்டிபிகேட்டை வாங்கிட்டேடி படுபாவி. நான் என் புருஷன்கிட்ட வாங்கியிருக்கிறது சுதந்திரம், நீ உன் புருஷன்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறது விடுதலை. சுதந்திரத்துக்கும் விடுதலைக்கும் வித்தியாசம் இருக்குடி ராட்சசி. அம்புஜம், அம்புஜம், கொஞ்சம் காபி குடுக்கறியாமா? இது வந்துட்டே. பாத்தியம்மா, கீழே இருந்து எங்க அம்மாவோட குரல் ஈன சுரத்துல கேட்ட உடனே 8 வயசு பொன்னாட்டம் துள்ளி குதிச்சு ஓடினாலே உங்க அம்மா. இந்த அன்புக்கு, பண்புக்கு, கடமைக்கு, மரியாதைக்கு ஒரு தலை என்னம்மா? ராவண மாதிரி 10 தலை இருந்தா கூட ஆட்டு 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 ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டே இருக்கலாம். கழுத்துல சுளுக்கு விழுந்தாலும் பரவாயில்ல, இல்ல ஒவ்வொரு தலையா உதிர்ந்து கீழே விழுந்துட்டாலும் பரவாயில்ல. பொண்டாட்டிங்க பாசத்தை காட்டினா புருஷனுங்க பாதத்துல இருப்பாங்க, கோபத்தை காட்டினா கோபுரத்துக்கே போயிடுவாங்க. மாப்பிள்ள, என் பொண்ணு செஞ்ச தப்பையெல்லாம் உணர்ந்து திருந்தி மன்னிப்பு கேட்க வந்திருக்கா. நோ, நான் எதை வேணாலும் மன்னிக்க தயாரா இருக்கேன். ஆனா இவளே பணத்தை எடுத்து எங்க அப்பா பெட்டிக்குள்ள வச்சுட்டு அவருக்கு திருட்டு பட்டம் கட்டி அவரை சாகடிச்சாலே, அதை மட்டும் மன்னிக்க நான் தயாரா இல்ல. முதல்ல இவளை வெளியே போக சொல்லுங்க. இனிமே நான் இவளோட சேர்ந்து வாழ மாட்டேன். கெட் அவுட். யாரு உனக்கு சொன்னது? பணத்தை அவதான் உங்க அப்பா புட்டியில வச்சானே. அம்மா, இவளை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காலனில இருக்கவங்க அரசல் பரசலா பேசிக்கிட்டாங்கம்மா. அது என் காதுல விழுந்தது. உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் இத்தனை நாளா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏண்டி நிக்கிற? போடி வெளியே. ஏண்டா, நீ காலனிக்காரங்களை நம்புறியா இல்ல உங்க அம்மாவை நம்புறியா? என்னம்மா இப்படி கேக்குற? நான் சொல்றேன்டா, அந்த பணத்தை உங்க அப்பா தான் திருடினாரு. வாமா. உள்ள போமா. இது என் புருஷன் சம்பந்தப்பட்ட விஷயம். இனிமே இத பத்தி பேசினா எனக்கு பிடிக்காது. வராதவங்க வந்திருக்கீங்க, இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். உட்காருங்க. அத்தை, அந்த பணத்தை நான் தான் மாமா பெட்டிக்குள்ள வச்சேன். தெரியுமே, பின்னே அவர்கிட்ட மாமா திருநதா போய் சொன்னீங்க.
அப்படி சொல்லலைன்னா நீங்க 2 பேரும் எப்படிமா ஒண்ணு சேர முடியும்? அதுக்காக மாமா மேல எப்படி அநியாயமா நீங்க? என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ இப்ப என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டல, அதே மாதிரி நானும் என் புருஷன் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுடுவேன். அவரு என்ன மன்னிச்சிடுவாரு.